ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ல முதலீடு பண்ணக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஆர்பிஐ தரப்புல இருந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய விதிமுறை எப்போ வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1 ஜனவரி 2025 நடைமுறைக்கு வருது. அதனால இந்த தகவல் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறை எந்தெந்த பேங்க்குக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்பிஎஃப்சி, அதுக்கப்புறம் ஹெச்எஃப்சி. என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், ஹெச்எஃப்சி அப்படின்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்ல இதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பஜாஜ் ஃபைனான்ஸு, சுந்தரம் ஃபினான்ஸு, அதே மாதிரி முத்தூட் ஃபினான்ஸு, அதே மாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ தமிழ்நாடுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த என்பிஎஃப்சி எல்லாத்துக்கும் இந்த ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள் அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் ஏற்கனவே நீங்க என்பிஎஃப்சியில பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி 1 ஜனவரி 2025 அப்புறம் நீங்க வந்து பிக்ஸ்ட் டெபாசிட் போட போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா அது பயனுள்ளதாக இருக்கும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் டெபாசிட், அதாவது 10,000 ரூபாய் கீழே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பணம் போட்ட அந்த தேதியிலிருந்து 3 மாதத்துக்குள்ளார எதனா ஒரு காரணத்துக்காக நீங்கள் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆர்பிஐ தரப்புலேருந்து என்பிஎஃப்சிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 3 மாதத்துக்குள்ளார அவங்க ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எவ்வளோ தொகை முதலீடு செஞ்சாங்களோ அதை அப்படியே நீங்கள் திருப்பி கொடுத்துடணும், எந்த அமௌண்ட்டும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 மாதத்துக்குள்ளார நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ண அந்த தொகைக்கு வட்டி தொகை கிடைக்காது. இப்போ நீங்கள் 8,000 ரூபா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணும்போது அந்த 8,000 ரூபாய் அப்படியே திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவதாக அதர் டெபாசிட், அதாவது 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், 1 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில். அப்படிங்கும்போது 3 மாதத்துக்குள்ளார நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாயில் 50% ஆஃப் த அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த அமௌண்ட்டும் பிடிக்காமல் 50% ஆஃப் த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துடணும். அப்படிங்கும்போது 50,000 ரூபா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 50,000 ரூபா நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு அந்த டென்யூர் மெச்சூரிட்டி எப்போ ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 50% ஆஃப் த அமௌண்ட் எவ்வளோ வருது? 10 லட்ச ரூபா வருது. ஆனால் 10 லட்ச ரூபா உங்களால் எடுக்க முடியாது. அதிகபட்ச லிமிட்டே வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக மூணாவதாக என்ன பார்க்கலான்னா கிரிட்டிக்கல் இல்னஸ். இன் கேசஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ் த ஆர்பிஐ ஹேஸ் மேட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டெபாசிட்டர் to withdraw the entire principal amount prematurely irrespective of the deposit term again without interest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மெடிக்கல் ரீசன், ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்க்காக, ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ரீசனுக்காக நீங்கள் முதலீடு பண்ண அந்த தொகையை திருப்பி கேட்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ தொகை முதலீடு பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாகவே திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ நாமினேஷன் கண்டிப்பாக வந்து இருக்கணும். எல்லா என்பிஎஃப்சிலையும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் யாராவது முதலீடு பண்ண வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாமினி கட்டாயம் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாமினி இந்த பாஸ்புக். இப்போது நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் முதலீடு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அது சம்மந்தமான ஒரு பத்திர காப்பியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் நாமினியினுடைய பெயர் கட்டாயம் பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலாமிட்டி. இப்போது இயற்கை சீற்றங்களால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருக்குது, இல்லை இயற்கை சீற்றங்களால் உங்களால் வேலைக்கு போக முடியல, பட் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ண அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய நிலைமையில் வந்து நீங்கள் போய் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டான அமௌண்ட்டை திருப்பி கேட்கும்போது அந்த அமௌண்ட்டை கொடுத்துடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது த ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் வில் ஆல்சோ அப்ளை டு எக்ஸிஸ்டிங் டெபாசிட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் டிசம்பர் மாதம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ரூல்ஸ் எல்லாமே பொருந்தும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக மெச்சூரிட்டி டீட்டெயில்ஸ். ஸோ மெச்சூரிட்டி டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே என்பிஎஃப்சிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போது ஒரு அக்கௌண்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டு மெச்சூரிட்டி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஆர்பிஐ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு டைரக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆஸ் ரெடியூஸ் திஸ் நோட்டிஃபிகேஷன் பீரியட் டு 14 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 14 நாளைக்கு முன்னாடியே அந்த அக்கௌண்ட்டு மெச்சூரிட்டி ஆகக்கூடிய அந்த 14 நாளைக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துடணும், அந்த டெபாசிட்டருக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.